அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் எபிசோட் 4. மகாபாரதத்தில் யமதர்மன் ஏன் விதுரராக பூமியில் பிறந்தார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. இதன் பின்னணியில் மாண்டவிய முனிவர் கொடுத்த சாபம் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒருமுறை மாண்டவிய முனிவர் தனது ஆசிரமத்தில் மௌன விரதம் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சில திருடர்கள் அரசனிடம் தப்பிக்க ஓடி வந்து முனிவரின் ஆசிரமத்தில் ஒளிந்து கொண்டனர். அவர்களை துரத்தி வந்த காவலர்கள் முனிவரிடம் திருடர்களை பற்றி கேட்டனர். அவர் மௌனமாக இருந்ததால் முனிவரும் திருடர்களுக்கு உடந்தை என்று கருதி அவரையும் சேர்த்து அரசனிடம் அழைத்துச் சென்றனர். அரசன் தீர விசாரிக்காமல் முனிவரை ஒரு முனைக்குண்ட ஈட்டியின் மேல் அமர்த்தி மரண தண்டனை விதித்தார். ஆனால் முனிவர் தனது தவ வலிமையால் அந்த ஈட்டியின் மீதே அமர்ந்து தவம் செய்து உயிரை தக்க வைத்துக் கொண்டார். பின்பு அரசன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார். தண்டனையிலிருந்து தப்பிய முனிவர் நேராக யமதர்மனிடம் சென்றார். நான் அறியாமல் செய்த எந்த பாவத்திற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு யமதர்மன், முனிவரே, நீங்கள் சிறு வயதில் ஒரு தும்பியை பிடித்து அதன் வால் பகுதியில் ஒரு புல்லை குத்தி விளையாடினீர்கள். அந்த பாவத்திற்காகவே இந்த தண்டனை என்று பதில் அளித்தார். தர்மத்தின் காவலனான யமதர்மன் மீது முனிவர் கோபம் கொண்டார். சிறு குழந்தைகள் செய்வது பாவம் என்று கணக்கில் வராது. அந்த அறியாத வயதில் செய்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை வழங்கிய நீ பூலோகத்தில் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். அந்த சாபத்தின் விளைவாகவே யமதர்மன் அஸ்தினாபுரத்து அரண்மனை பணிப்பெண்ணுக்கு மகனாக விதுரராக பிறந்தார். அவர் யமதர்மன் அம்சம் என்பதால் தான் மகாபாரதத்தில் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் எதற்கும் அஞ்சாமல் தர்மத்தை எடுத்துரைப்பவராகவும் விளங்கினார். விதுரர் ஒரு சிறந்த வில்வித்தை வீரர் என்பது பலருக்கும் தெரியாது. மகாபாரதத்தின் 3 தூண்கள் பீஷ்மர், துரோணர், விதுரர். இதில் விதுரர் மட்டுமே இறுதி வரை தர்மத்தின் பக்கம் நின்றார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.